இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் இயக்குனர் மனு ஆனந்த் அவங்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய மிஸ்டர் எக்ஸ் இந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பை த்ரில்லர் படங்க. இந்த படத்தை வந்து ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏஜென்ட் வந்து ஒரு முக்கியமான டிவைஸ் வந்து ரொம்ப நாளாக பாதுகாத்துட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் அந்த ஏஜெண்ட்டையும் அந்த டிவைஸையும் ஒரு கும்பல் வந்து கடத்திடுறாங்க. கடத்தி வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போது அந்த டிவைஸையும் அந்த ஏஜெண்ட்டையும் பத்திரமா காப்பாற்றி கூட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அசைன்மெண்ட் வந்து நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து ஆர்யா வந்து இந்த வேலையை வந்து பார்க்குறாரு இந்த படத்தில். அதை எப்படி பார்க்குறாரு, இந்த படத்தில் இந்த ஏஜெண்ட்டையும் அந்த டிவைஸையும் அவர் எப்படி பத்திரமா பாதுகாக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்யாவோட கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் இந்த படத்துக்கு ஸ்பை த்ரில்லர் படத்துக்கு எப்படி அவங்களுடைய உடல் அமைப்பு கெட்டப் எல்லாமே நல்லா, அந்த இயக்குனர் வந்து நல்ல ஒரு கேரக்டர்ஸ் நம்ம ஆர்யா அவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோல் வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் அவங்களுடைய உடல் வலிமையை தாண்டி இந்த படத்துக்கு வந்து மிக அருமையாக அந்த படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்யா அவங்களுடைய உடல் அமைப்புகளை விட ஒரு கௌதம் கார்த்திக் அவங்களுக்கு வந்து வில்லன் கேரக்டருக்கு வந்து உடல் அமைப்பு கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி ரொம்ப அருமையாகவே இந்த கதைக்கு வந்து ஒரு மெயின் ரோல் வில்லன் ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பை த்ரில்லர் படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். அதுபோல் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்பை த்ரில்லர், அந்த ஒரு ஆக்ஷன், இந்த ஒரு செட்டப் வந்து எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய இசையும் அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரையிலும் இந்த கதையில் நம்ம முக்கியமான ஒருத்தர் நடிச்சிருக்காங்க. அண்ணே வணக்கண்ணே. தமிழ் சினிமா ரிவ்யூ யூடியூப் சேனல் மிஸ்டர் பிரசாந்த் அண்ணே, நீங்கள் ஒரு சின்ன ஒரு ரோலில் வந்தாலும் உங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காகவே நான் வந்து இந்த ரிவ்யூ வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். உங்களுக்கு என்ன ஒரு ரோல் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் பர்ஃபெக்ஷனாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். வாழ்த்துக்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நிறைய படங்களில் நீங்கள் பண்ணணும். அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் ரெக்கமெண்டேஷன் மூலமாக ஏதோ ஒரு வாய்ப்புகள் நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். உங்களை மாதிரி எல்லாரும் வளர்ச்சி அடைவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரையிலும் கதை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸ்பை த்ரில்லர் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஜேர்னலில் வந்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதையெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பை த்ரில்லர் படம் இதை விட இன்னும் பெட்டரான படங்கள் நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த படத்துக்கு ஈக்குவலாக இந்த படத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்விஸ்ட்டுகள்லாம் வைக்கிறாங்க. நிறைய ட்விஸ்ட்டு ஏன் அங்கங்கே வச்சு இந்த படத்தை வந்து ரொம்ப குழப்பம் பண்ணுறாங்க இடைவெளிக்கு அப்புறம். அது ஏன் இந்த மாதிரி இடைவெளிக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி கதையும் திரைக்கதையும் அமைச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து மெயின் வந்து திரைக்கதை தான் மைனஸ் பாயிண்ட்டு. இந்த திரைக்கதை வந்து இன்னும் அவங்க வந்து ஒரு பலமாக ஸ்ட்ராங்காக இந்த ஸ்பை த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி அமைக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இந்த படத்துக்கு வந்து இருக்குங்க. ஸோ அதனால் இந்த படத்தை பொறுத்த வரையிலும் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் படம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம் தாராளமாக. கடைசியில் வந்து ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இந்த படத்தை மறுபடியும் இந்த படத்தை குழப்புறாங்க. இது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் திரைக்கதையில் வந்து இந்த படத்தை பொறுத்த வரையிலும் ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த படத்தை பொறுத்த வரையிலும் எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு கேட்டால் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் படம் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த படம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.